السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய இல்லத்தில் உஸூல் சுன்னா என்கிற பாடத்தை படிப்பதற்காக வேண்டி அதில் இருந்து கொண்டிருக்கின்ற சுன்னாவுடைய வழிகாட்டுதலை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பிச்சுக்கிறேன். அன்புக்குரிய தெரிவி சகோதரர்களே, உஸூல் சுன்னா என்பது இமாம் அஹ்மது பின் அம்பல் ஹம்பல் அவர்கள் தொகுத்த ஒரு நூல். இமாம் அவருடைய நூலை சில அறிஞருடைய விளக்க உரையோடு நாம் படித்து வருகிறோம். கடந்த அமர்வில் இமாம் அவர்கள் சொன்ன முதல் செய்தி, உஸூல் சுன்னத்தி இந்தனா அத்தமஸ்ஸுக் பிமா கான் அலைஹி அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் இக்திதாஉ பிஹி. தான் முதல் அடிப்படையாக ஒரு சொன்னது. நம்மிடத்தில் சுன்னாவிற்கான அடிப்படைகள் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள், அதாவது சஹாபாக்கள் எதனை பற்றி பிடித்து கொண்டிருந்தார்களோ அதை பற்றி கொண்டிருப்பதும் அவர்களை முன்மாதிரியாக கொள்வதும் தான் என்று முதலாவது அடிப்படையை அவர் சொன்னார். அவருடைய தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், தரக்குல் பிதாய் வக்குல்லு பித்அத்தின் வலாலா. இரண்டாவது அதை தொடர்ந்து சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், தரக்குல் பித்அத்துகளை விட்டு விடுவது. ஏனென்றால் வக்குல்லு பித்அத்தின் வலாலா, பித்அத்துகள் அனைத்துமே வழிகேடு. இந்த இடத்தில் நாம் இதான் இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய வாசகம், பித்அத்துகளை விட்டு விட வேண்டும். யார் சுன்னாவை பற்றி கொண்டிருக்கிறார்களோ, சஹாபாக்களை முன்மாதிரியாக கொள்கிறார்களோ, அவர்கள் என்ன செய்யக்கூடாது? பித்அத்துகளை பின்பற்றக்கூடாது, பித்அத்துகளை கைவிட்டு விட வேண்டும். அதே போன்று பித்அத்துகள் என்று சொன்னால் எப்படிப்பட்டது என்றால், எல்லா பித்அத்துகளும் வழிகேடு. இதுதான் பித்அத்துடைய அடிப்படை. இந்த இடத்தில் நாம் பித்அத் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பித்அத் என்றால் என்ன? கேட்கல. இஸ்லாமில் புதிதாக சேர்க்கக்கூடிய காரியம். மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி இல்லாத விஷயம். மாஷா அல்லாஹ். எத்தனை நம்ம பொதுவாக பித்அத் என்று சொல்லுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி இல்லாத விஷயம் அப்படின்னா அது எதிலெல்லாம் அடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீனுடைய விஷயமா துனியாவுடைய விஷயமா? தீனுடைய விஷயம். சில பேர் என்ன செய்வாங்க, வாட்ச் கட்டுறது பித்அத்து, வாகனத்தில் பயணிக்கிறது, காரில் போகிறது, ஃப்ளைட்டில் போகிறது பித்அத்து. அவர்கள் செய்யக்கூடிய பித்அத்துக்கு நியாயம் காட்டுவதற்காக என்ன செய்வாங்க, இதெல்லாம் பித்அத்துன்னு கொண்டு வருவாங்க. பித்அத் என்பது சுன்னா என்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல். சுன்னா என்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல். சுன்னத் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல், சொல் செயல் அங்கீகாரம். அதான் சுன்னத், சொல் செயல் அங்கீகாரம். பித்அத் என்றால் இது எதுவுமே அடங்காதது பித்அத். அப்புறம் ரசூலுல்லாஹி சுன்னாவுக்கு மாற்றமானது. இதற்கு இமாம்கள் என்ன வரைவிலக்கணத்தை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபகுல்லு மன் அஹதஸ ஷையன் வநஸபஹு இலத்தீனி வலம் யகுல் லஹு அஸலுன் மினத்தீனி யர்ஜிஉ இலைஹி ஃபஹுவ ضலாலத்துன் வத்தீனு மின்ஹு பரியுன். பித்அத் என்றால் என்ன அப்படின்னா, மார்க்கத்தின் பக்கம் இணைத்து சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு புதிய நிகழ்வுகளும்,
ஆனால் அந்த செயலுக்கு மார்க்கத்தில் எந்த விதமான அடிப்படையும் இல்லை. மார்க்கத்தோடு இணைத்து சொல்லப்படுகிறது. இணைத்து சொல்லப்படுகிற அந்த செய்திக்கு மார்க்கத்தில் ஏதாவது அடிப்படை இருக்குன்னு கேட்டால் அடிப்படை கிடையாது. அப்போ அந்த மாதிரி உள்ள அனைத்துமே என்னது? வழிகேடு. தீன் அதிலிருந்து நிரபராதி என்பதாக நினைச்சாங்க. இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய ஜாமில் உலூம் வல் ஹிக்கம் என்கிற நூலிலே என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று மேலும் சொன்னார்கள், வல் முராத் பில் பிதஅத்தி மா உஹதிஸ மிம்மா லா அஸ்ல லஹு ஃபி ஷரியா. ஷரியத்தில் எந்த ஒன்றுக்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லையோ அது போன்ற ஒன்றை புதிதாக உருவாக்குவது. எது அலைஹி ஃபஅம்மா மா கான லஹு அஸ்லும் மின ஷர்இ யதுல்லு அலைஹி ஃபலைஸ பிபிதஅத்தி ஷர்அன். எதற்கு தீனில் அசல் இருக்கிறதோ அது என்னல்ல, பிதஅத் அல்ல. இப்போ எதற்கு தீனில் அசல் இல்லையோ அந்த ஒன்றை உருவாக்குவதற்கு பேர் தான் என்னது? பிதஅத். எதற்கு தீனில் அசல் இருக்கிறதோ அந்த ஒன்று என்னல்ல, பிதஅத் கிடையாது. வைன் கான பிதஅத்தன் லுகத்தன், மொழி ரீதியாக அதற்கு பிதஅத் என்று சொன்னாலும் சரியே. மொழியில் அதை வந்து இருந்துச்சுன்னா பிதஅத் என்று சொல்லலாம். அப்படி மொழி ரீதியாக ஒரு செயலுக்கு பிதஅத் என்று சொன்னாலுமே அது என்னல்ல, உண்மையில் அது பிதஅத் அல்ல. இந்த ஒரு வரைவிலக்கணத்தில் தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டம் வரையிலும் கூட தராவீஹ் தொழுகை ஜமாத்தா தொழுகின்ற வழக்கம் இல்லை இல்லையா? தராவீஹ் தொழுகை ஜமாத்தா இரவில் தொழக்கூடிய வழக்கம் இல்லை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, மக்கள் எல்லாம் மஸ்ஜிதில் தனித்தனியாக பல இமாமுக்கு பின்னாடி தொழுது கொண்டு இருக்கிற அந்த நிலையை பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் செய்யலாம், ஒரு இமாமுக்கு கீழே எல்லாரும் ஒன்றா நின்று தொழுதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதன் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இமாமா நியமித்து அவர்களுக்கு பின்னாடி எல்லாரும் என்ன செய்யுங்க, இவரை பின்தொடர்ந்து தொழுங்க என்கிற ஒரு வழிகாட்டுதலை சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதோடு சேர்ந்து உமர் அவர்கள் தொழுதார்களா? தொழுகலை. அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, நிஅம ஹாதிஹி பிதா, இது ஒரு நல்ல பிதாத் சொன்னாங்க, இது ஒரு நல்ல பிதாத் அப்படின்னு சொல்லிட்டு உமர் அவர்கள் இன்னொன்று சொன்னாங்க, இப்போது தொழுகின்றவர்களை விட இரவில் தொழுகின்றவர்கள் இன்னும் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இரவுலாம் என்னது, பிந்திய இரவில் தொழுகிறாங்க இன்னும் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, உமர் அவர்கள் போயிடுவாங்க. அப்போ அவர் என்ன கணக்கில் இருக்கிறவர், இந்த பிந்திய இரவில் தொழக்கூடியவருடைய அந்த லிஸ்ட்டில் தான் யார் வருவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க. இப்போ இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த தராவி தொழுகையை பிதஅத் என்று சொன்னாங்களா அல்லது தராவி ஜமாத் ஏற்படுத்தினது பிதஅத் என்று சொன்னாங்களா? ஜமாத் ஏற்படுத்து. எப்படிப்பட்ட பிதஅத்து? நல்ல பிதஅத். உண்மையில் தராவி தொழுகை ஜமாத்தா தொழுகிறது நல்ல பிதஅத்தா? நல்ல பிதஅத்தா? வேற மாஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய விஷயம். அப்போ அது என்ன இல்லை, பிதஅத் அல்ல. அப்போ உமர் அவர்கள் அந்த இடத்துல பிதஅத் என்று எந்த அர்த்தத்தில் சொன்னாங்க அப்படின்னா மொழி ரீதியாக சொன்னார்கள். அதனால் தான் என்ன செய்கிறாங்க இமாம் அவர்கள், வைன் கான பிதஅத்தன் லுகத்தன், அது லுகவியான மொழி ரீதியான பிதஅத்தாக இருந்தாலும் சரியே என்று இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்போ இதுதான் பிதஅத்திற்குரிய அடிப்படை. இப்போ மொழி ரீதியாகவும் பேசலாம் சில விஷயங்கள் பிதஅத்தாக, அதை என்ன செய்ய முடியாது, நம்ம மார்க்கத்தோடு ஒருபோதும் இணைத்து சொல்லக்கூடாது. மார்க்கத்தில் பிதஅத் என்பது வேற, மொழி ரீதியான பிதஅத் என்பது வேற. சரிங்களா? மொழி ரீதியாக இருக்கக்கூடிய பிதஅத்தை கொண்டு வந்து ஒருபோதும் நினைக்கக்கூடாது. மார்க்கத்தில் பிதஅத்தை செய்வதற்கான அளவுகோலாக ஆதாரமாக கொள்ளக்கூடாது. ஏன்? மார்க்கத்தில் எல்லா பிதஅத்தும் என்னது, வழிகேடு. இமாம் அவர்கள் என்ன சொன்னாங்க, தரக்குல் பிதஐ வ குல்லு பிதஅத்துன் தலாலா, எல்லா பிதஅத்தை விட்டுறணும். ஏன்? பிதஅத்துகள் அனைத்துமே வழிகேடு என்பதைத்தான் என்ன செய்கிறாங்க இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் பிதஅத்துகள் அனைத்துமே வழிகேடு. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் சொல்கிறாங்க, பிதஅத் என்பதற்கு அர்த்தத்தை சொல்லும்போது குல்லு பிதஅத்தின் தலாலா, எல்லா பிதஅத்தும் தலாலத் அப்படின்னு சொல்லிட்டு மா அஹ்தஸ வலா தலீல லஹு மின ஷர்இ பித்தரீகின் ஹாஸின் வலா ஆமின். பிதஅத் என்று சொன்னால் தலீல் இல்லாமல், ஷரியாவில் ஆதாரம் இல்லாமல் ஒரு செயலை மார்க்கத்தில் உருவாக்குவது, அதற்கு பிரத்யேகமான அல்லது பொதுவான எந்த விதமான வழியிலும் அதற்கு என்ன செய்யாது, மார்க்கத்தில் ஒரு ஆதாரம் இருக்காது. பொதுவான ஆதாரம்
அல்லது பிரத்யேகமான ஆதாரம் என்று எந்த ஒரு ஆதாரத்தையும் நம்ம செய்ய முடியாது, பிதஅத்தை செய்வதற்கு காட்ட முடியாது என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த துறையில் மிக புகழ்பெற்ற ஒரு இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அல் இஹ்திஸாம் என்கிற ஒரு நூல் பிதஅத்தை பற்றி மட்டுமே எழுதப்பட்ட ஒரு புத்தகம். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. உசூல் ஃபிக்ஹில் பெரிய ஒரு பேரறிஞராக பார்க்கப்படுகிறவர் தான் இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அல் முவாஃபகாத் என்கிற அவருடைய புத்தகம் உசூல் ஃபிக்ஹுடைய கலையில் மிக ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகம். அந்த இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க, பிதஅத்தை மட்டுமே வரையறுப்பதற்காண்டி, பிதஅத்தை குறித்த வகைகளை தெளிவுபடுத்துவதற்காண்டி ஒரு 500-600 பக்கங்களை கொண்ட புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துடைய பேர் தான் ஐத்திசாம் என்கிற புத்தகம். அதில் அவர் என்ன செய்வார், அவர் சொல்லக்கூடிய தாரிஃப் வரைவிலக்கணம் என்னன்னு சொன்னால், தரீகத்துன் ஃபி தீனி முஹ்தரா துலாய் ஷரியா, ஷரியத்திற்கு முரண்படுகின்ற நூதனமாக உருவாக்கப்படுகின்ற வழிமுறை, அதான் என்னது, பிதஅத். சொல்லிட்டு சொன்னாங்க, யக்ஸுது பிஸ்ஸுலூகி அலைஹா அல் முபாலகத்து ஃபி தஅப்புதி லில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா, அந்த வழியில் பயணிப்பதன் மூலமாக ஒருவர் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை வணங்குவதில் அவர் என்ன செய்கிறார், அளவு கடந்து செல்லுகிறார் என்பதை நாடுகிறார். என்ன செய்கிறோம், நம்ம இன்னும் கூடுதலாக அல்லாஹ் வணங்குகிறோம், கூடுதலாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாடுகிறோம் என்று ஒருவர் நாடிக்கொண்டு செய்யக்கூடிய செயலுக்கு தான் என்ன செய்யப்படும், பிதஅத் என்று சொல்லப்படும் என்பதாக என்ன செய்கிறாங்க இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய இஹ்திஸாம் என்கிற நூலில் சொல்லி காட்டுகிறார். இதான் பிதஅத்திற்குரிய வரைவிலக்கணம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன, பிதஅத்திற்குரிய டெஃபினேஷன், வரைவிலக்கணம் என்ன. இப்போ பிதஅத் என்று சொன்னால் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை பிதஅத், ஒரு புதிதாக ஒரு செயலாக செய்து அதை அமலாக கருதுவது, அதற்கு தான் பிதஅத் என்று சொல்லப்படும். சரிங்களா? அப்போ அதில் மார்க்கம் என்று சொன்னதனால் மார்க்கம் அல்லாத விஷயங்கள் இதில் வராது, பிதஅத்தில் வராது. மார்க்கம் அல்லாத நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன செய்ய முடியாது, பிதஅத்தில் வராது. அதனால தான் நான் சொன்னேன், வாட்ச் கட்டுவது பிதஅத்தா அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவோம், பிதஅத் இல்லை. மைக்கை பயன்படுத்துறது பிதஅத்தா, பிதஅத் இல்லை. இதில் மார்க்கம் என்கிற பேரில் செய்கிறோம். மைக்கில் பயான் பண்ணால் அந்த இபாதத்திற்கு கூட நன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? பைக்கில் தொலை வச்சா அது சிறந்த தொழுகை அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? இதெல்லாம் வசீலாக்கள், உபகரணிகள். இதெல்லாம் என்னது, உபகரணியாக பயன்படுத்தக்கூடிய பொருள் தானே தவிர இது இபாதத்தை செய்யக்கூடிய காரியம் இல்லை. இப்போ வாட்ச் கட்டுறது பிதஅத் இல்லைன்னு சொன்னால் வலது கையில் கட்டணுமா இடது கையில் கட்டணுமா? எந்த கையில் கட்டணும் என்ன? அதோடைய பர்பஸ் என்ன? அதோடைய பர்பஸ் என்ன? அது நிறைவேறுதா? அதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அது ஒரு இபாதத்தாக அமலாக நினைத்து நம்ம எது செய்வதில்லை, செய்வது கிடையாது, செய்யவும் கூடாது. இதுதான் பிதஅத்திற்குரிய அடிப்படையான வரைவிலக்கணம். அடுத்ததாக பிதஅத் என்று சொன்னால் என்னெல்லாம், இதெல்லாம் பிதஅத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதஅத் பல வகையாக இருந்து கொண்டிருக்கிறது. முதலாவது பிதஅத்துல் இஅ்திகாதியா, கொள்கை சார்ந்த பிதஅத். கொள்கை சார்ந்த பிதஅத். பிதஅத்னு சொன்னால் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாதது, செய்யாதது, அங்கீகரிக்காது, அதான பிதஅத். அப்போ அதன் அடிப்படையில் அதில் முதன்மையான கேட்டகரியில் என்ன வரும், எந்த கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லையோ, எந்த கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கவில்லையோ, எந்த கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டவில்லையோ அவை அனைத்துமே பிதஅத். இஸ்லாமிய சமுதாயத்தில் தோன்றிய அத்தனை வழிகேடுகளும் என்னது, பிதஅத். முதலாவது தோன்றிய வழிகேடு என்ன, ஹவாரிஜ். மாஷா அல்லாஹ், ஹவாரிஜ்கள் தான் இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவெடுத்த முதல் வழிகட்ட கூட்டம். அந்த வழிகட்ட கூட்டம் எந்த கூட்டம்? அது பிதஅத்தான கூட்டம். அவங்க கொள்கை சார்ந்த பிதஅத்தை உருவாக்கியவர்கள். என்ன பிதஅத்தை உருவாக்குனாங்க? கொள்கை சார்ந்த பிதஅத்தை உருவாக்கியவர்கள். அவருடைய கொள்கையில் என்ன புதுசு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். அவர்களை பற்றி பரவலாக எல்லாருக்கும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், தக்ஃபீருல் முர்தகிபில் கபீரா, பெரும்பாவம் செய்யக்கூடியவனை காஃபிர் என்று சொல்லுவாங்க. பெரும்பாவம் செய்யக்கூடியவன் என்ன சொல்லுவாங்க, காஃபிர்னு சொல்லுவாங்க. பெரும்பாவம் செய்யக்கூடியவன் யாரு? பாவி தான். மாஷா அல்லாஹ், அவன் காஃபிர் கிடையாது, அவன் முஸ்லீம் தான்,
முஸ்லீமா இருந்து கொண்டு ஒருவன் பெரும்பாவம் செய்தான் அவனுடைய ஹுக்கும் என்ன? அவன் பாவி. அவனுடைய நிலை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. தஹ்த மஷியத்தில்லா. அவன் நாளைக்கு சொர்க்கம் போவானா நரகம் போவானா அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? அது தீர்மானிக்கிறது யாரு? அல்லாஹ் தீர்மானிப்பான். அல்லாஹ்வின் நாட்டத்தின் கீழ் இருக்கிறான். அல்லாஹ் நாடினால் அவனை என்ன செய்வான்? மன்னிப்பான். அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான், இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அதற்கு கீழ்நிலை இருந்து கொண்டிருக்கிற பாவங்களை தன் நாடுகின்றவர்களுக்கு மன்னிப்பான் என்று சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் கீழ் அவள் இருக்கிறான். இதான் முர்தகிபுல் கபீராவை பற்றி, பெரும்பாவம் செய்யக்கூடியவனை பற்றி அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை, சஹாபாக்குடைய கொள்கை, ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டிய கொள்கை. இப்போ இதற்கு மாற்றமான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கியவங்க தான் யாரு? ஹவாரிஜிகள். அதே போன்று ஹுரூஜ் அலல் ஹுக்காமில் முஸ்லிமின், முஸ்லீம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது. அதனால தான் கிளர்ச்சியாளர்கள் ஹவாரிஜ் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? கிளர்ச்சி செய்யக்கூடியவர்கள் என்றுதான் அதற்கு அர்த்தம். ஹவாரிஜ் என்ன அர்த்தம்? கிளர்ச்சியாளர்கள். ஹாரிஜ் என்பதுடைய பன்மை சொல்லுதான் ஹவாரிஜ். ஹாரிஜ் என்பது ஒருமை, ஹவாரிஜ் என்பது பன்மை. அப்போ ஹவாரிஜிகள் யாரு? முதல் பிதஅத்வாதிகள். அதற்கடுத்ததாக இந்த சமுதாயத்தில் தோன்றிய வழிகாடர்கள் ஷியாக்கள். ஷியாக்கள் யாரு? அவங்களும் பிதஅத்வாதிகள். ஷியாக்கள் என்ன பிதஅத்தை சொன்னாங்க? மாஷா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த உம்மத்தில் முதன்மையான அங்கீகாரம், முதன்மையான அந்தஸ்து யாருக்கு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதை சொன்னதுனாலே அவங்க பிதஅத்வாதியா? இதை சொன்னதுனால அவங்க பிதஅத்வாதியா? இல்லை, அது அதாவது ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் நிறைய குரூப்ஸை பார்க்கலாம். ஷியாக்களில் நிறைய குரூப் இருக்குது. சரிங்களா? இஸ்னாஷரியா இருக்குது, இஸ்மாயிலியா இருக்குது, ராஃபிதாக்கள் இருக்குது. சரிங்களா? இப்படி கராமித்தாக்கள் இருக்காங்க. எக்கச்சக்கமான குரூப் இருக்குது. அதில் ஒரு குரூப்புடைய நம்பிக்கை தான் நீங்கள் சொல்லக்கூடியவங்க. அவர்கள் எல்லாருமே காஃபிர் என்று சொன்னவங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நுபுவத்தை தட்டி பறித்து அவர் நபி ஆயிட்டார் இப்படின்னு சொல்லக்கூடியவனு ஷியாக்கள் இருக்கிறான். அந்த கூட்டத்தை அவங்களே காஃபின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்கள வந்து நடுநிலையாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இவங்களை வரம்பு மீறியவங்கன்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. அதல்லாத எல்லா ஷியாக்களும் சொல்லப்போனால் ஆரம்பமாக ஷியா உருவாகும் போது எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாங்கன்னு சொன்னால் இதுதான். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் முதல் மரியாதை. அலி ரலியல்லாஹு தான் யாரை வரணும்? ஹலீஃபாவாக வரணும் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அடுத்தபடியாக. அந்த உரிமையை அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் தட்டி பறித்தார்கள் என்பதான் அவருடைய வாதம். இதை சொன்னால் இது பிதஅத்தா? இது பிதஅத்தா பிதஅத் இல்லையா? பிதஅத். எப்படி இது பிதஅத்துன்னு சொன்னீங்க? மாஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அடுத்தபடியாக யார் என்றை அடையாளப்படுத்தினாங்களா இல்லையா? அபூபக்கர் அவர்கள். அதே போல் சஹாபாக்களுடைய இஜ்மா என்ன? நாங்கள் இந்த உம்மத்தில் முதன் நபராக யாரை கண்டோம்? அபூபக்கர் அவர்களை கண்டோம். இரண்டாவது உமர் அவர்களை கண்டோம். மூன்றாவது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கண்டோம். பிறகு நாங்கள் எல்லாருமே சரி சமந்தான். மற்றவங்களாம் யாரையும் செய்ய மாட்டோம். யாரையும் வேறுபடுத்தியெல்லாம் பார்க்க மாட்டோம். பெரிய ஆள் இவர், சிறிய ஆள் அப்படிலாம் பார்க்க மாட்டோம். எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்போம். அதுலேயும் வித்தியாசங்கள் இருக்குது. இது வந்து இப்போ நான் சொன்னது இப்னு மர்தாவுடைய கூட்டு. இப்னு மர்தா அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் என்ன செஞ்சோம்? அல்லாஹ்வின் தூதருக்கு அடுத்தபடியாக அபூபக்கர் அவர்களை கண்டோம். அபூபக்கர் அவர்களுக்கு அடுத்தபடியாக உமர் அவர்களை கண்டோம். உமர் அவர்களுக்கு அடுத்தபடியாக உஸ்மான். அதுக்கு பின்னாடி எல்லாரும் என்ன செய்வோம்? ஏறத்தாலும் ஒரே கேட்டகரி தான். ஏன்னா எல்லாருமே அந்த மாதிரி தான் வயதாலும் அந்தஸ்தாலும் சிறந்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் மார்க்கத்தில் பல விதமாக அவங்களை என்ன செய்யப்பட்டிருக்கு? வேறுபடுத்தப்பட்டிருக்கு. அஷரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கத்திற்கு என்று நன்மாரம் சொல்லப்பட்டிருக்கிற 10 சஹாபாக்கள். அதற்கு அடுத்தபடியாக வந்து பத்ர் போரில் கலந்து கொண்டவர்கள். அதற்கு அடுத்தபடியாக உஹது போரில் கலந்து கொண்டவங்க, ஹிஜரத்தில் முந்தி வந்தவங்க, பிந்தி வந்தவங்க, அன்சாரிகளில் மூத்தவர்கள். இப்படி என்ன செய்யப்பட்டிருக்கு? பல கேட்டகரி அவங்களுக்குள்ள இருக்குது. இதை பற்றி இமாம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க, ஃபலாயிலு ஸஹாபா. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள்
என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஃபலாயிலு சஹாபா, சஹாபாக்களுடைய சிறப்புகள் என்கிற பேரில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த புத்தகத்தில் என்ன செஞ்சிருவாங்க, யாருக்கெல்லாம் என்னென்ன ஃபதுல்கள் சிறப்புகள் இருக்குது என்பதை பட்டியலிட்டு சொல்லுவாங்க. அப்போ அதன் அடிப்படையில் இந்த கேட்டகரியில் சஹாபாக்கள் செய்கிறாங்க, மூத்தவங்க, இளையவங்க, முந்தியவர்கள், இரண்டாம் அவர்கள், முதல் அந்தஸ்தில் இருக்கிறவங்க அப்படின்ற விதத்தில் அவங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்குது. அப்போ அந்த வேறுபாட்டை தான் முதலில் அவங்க மறுத்தாங்க. முதல்ல ஷியாக்கள் மறுத்தது இது தான். பின்னாடி வந்த ஷியாக்கள் என்ன செஞ்சாங்க, பல நூதன கருத்துக்களை சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னால், அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் அல்லாஹ் என்று சொன்னவங்களும் ஷியாக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் தான் அலி அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த அளவுக்குன்னா அலி ரலியல்லாஹு அவர்கள் அவருக்கான உலூஹியத்தை வாதித்ததுனால அந்த கூட்டத்தார் என்ன செய்வாங்க, நெருப்பிட்டு பொசுக்குவதற்கு முயற்சிப்பார். நெருப்பு கொளுத்தி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு நெருப்பில் போட்டு சாவடிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அதை இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, தடுப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நெருப்பால் ஒரு உயிரினத்தை தண்டிப்பதற்கான உரிமை இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இந்த வாதத்தை சொன்ன ஷியா இருக்கா இல்லையா, இந்த வாதத்தை சொன்னவன் நீங்கள் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்யும்போது அவன் என்ன சொன்னான், அதை நீங்கள் இப்போ நெருப்பில் போட்டு கொள்றீங்களே, நீங்கள் தான் அல்லாஹ் அப்படின்னா அப்படியே என்ன செய்யறான், அதுக்கு அவன் அவனுடைய வாதத்துக்கு நியாயம் கற்பிச்சான். இப்படி உள்ள ஷியாக்களும் இருக்கிறான். சமுதாயத்தில் பெரிய ஒரு வழிகேடு தான் என்னது, ஷியாக்கள். ஏன்னா ஷியாக்கள் தோற்றுவிக்கப்பட்டது யூதனால். அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடிய யூதன் தான் ஷியாயிசம் என்கிற கோட்பாடை மொத்தமாக உருவாக்கியவன். அவனில் தான் என்ன செய்யப்படுது, ஷியா என்கிற அந்த ஒரு கொள்கை உருவெடுத்து வருகிறது. அப்போ இது என்னது, பிதாத். அவங்கள நிறைய பிதத் இருக்கு. அப்துல்லா இப்னு சபா, அப்துல்லா இப்னு சபா அவனுடைய பேர். அடுத்ததாக இஸ்லாமிய சமுதாயத்தில் தோன்றிய பிதத் என்ன அப்படின்னு சொன்னால், முஅத்தஸிலாக்கள். முஅத்தஸிலாக்கள் யாரு, வாசில் பின் அத்தா, வாசில் பின் அத்தா என்பவருடைய சிந்தனையில் உருவான கூட்டம் தான் முஅத்தஸிலாக்கள். இவங்க ஆரம்பத்தில் என்ன கொள்கை சொன்னாங்க அப்படின்னா, மன்சிலத்தும் பைனல் மன்சிலத்தைன், அதாவது பெரும்பாவம் செய்தவன் யாரு, ஹவாரிஜுடைய பார்வையில் யாரு, காஃபிர். அஹ்லு சுன்னாவுடைய பார்வையில் யாரு, அவன் பாவி. அவனை பாவி என்று நான் ஏற்றுக்க மாட்டேன், காஃபிர்னு சொல்ல மாட்டேன். இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல அவன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு புதிய கொள்கையை சொன்னவங்க தான் யாரு, இந்த வாசில் பின் அத்தா என்பவன். அதன் அடிப்படையில் தான் முஅத்தஸிலா என்கிற கூட்டம் உருவாகிறது. இவர் யாருன்னா, இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவராக இருந்தவர். மாணவர் என்றால் அவருடைய வகுப்பறையில் இருந்திருக்கிறார். ஒரு முழுமையான மாணவனாக ஆகலை. முழுமையான மாணவன் ஆகியிருந்தான்னா இந்த கருத்தை சொல்லியிருக்க மாட்டார். அவர் முழுமையான மாணவன்னா என்ன செய்யணும், அமைதியாக இருந்திருக்கிறோம். ஏன்னா அது ஒரு கேள்வியாக வந்தபோது அதற்கு சொன்ன பதில். இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது ஒரு கேள்வி கேட்பதற்காக என்ன செய்கிறாங்க, இமாம் அவரிடத்துல கேட்குறாங்க, பெரும்பாவம் செய்யக்கூடியவனை ஒரு கூட்டம் காஃபிர் என்று சொல்லுகிறது, இன்னொரு கூட்டம் அவனை பாவின்னு சொல்கிறது, உண்மையில் அவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போதுதான் இமாம் அவர்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன செய்கிறாரு, இவர் சொல்கிறாரு, இன்னஹு மன்சிலத்தும் பைனல் மன்சிலத்தை, அவன் ரெண்டு கட்டானாக இருக்கிறான், காஃபிரும் அல்ல முஸ்லீமும் அல்ல. பைனல் மன்சிலத்தின்னு அர்த்தம், அவன் காஃபிரும் கிடையாது முஸ்லீமும் கிடையாது, இடைப்பட்ட நிலையில் இருக்கிறான் அப்படின்ற ஒரு வாதத்தை அவர் சொல்லுவார். இதை சொன்ன போது தான் என்ன செய்கிறாங்க, இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, யத்தஸில அன்னா வாசில் பின் அத்தா, வாசில் பின் அத்தா என்பவர் நம்மை விட்டு விலகி சென்றார், நம்மை விட்டு விலகி சென்றார் அப்படின்னு என்ன அர்த்தம், நாம் சொல்லக்கூடிய கொள்கையிலிருந்து அவர் தடம் போடுறார், புதிய கொள்கை சொல்கிறார். அது இஸ்லாமுடைய கொள்கை அல்ல, அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை அல்ல என்பதனால் அதை மறுக்கிறார். சரி, அதை சொன்ன போதாவது அவர் திருந்திருந்தார்னா, நான் சொன்னதில் என்ன தவறு இருக்குது அல்லது என்ன திருத்துங்க அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்கன்னா அது பண்பு. அவர் அதை செய்யலை. அவர் என்ன செஞ்சார், தனியாக மக்களுக்கு கல்வியை கொடுக்க ஆரம்பித்தார். இத்திசால் என்கிற அந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில் பரப்ப ஆரம்பித்தார். முஅத்தஸிலா என்கிற கொள்கையை பரப்ப ஆரம்பித்தார். அதிலிருந்து தான் என்னது முஅத்தஸிலாக்கள் உருவானாங்க. அதற்கு பின்னாடி என்ன செஞ்சுட்டாங்க அவங்க அப்படின்னா, குர்ஆனையும் சுன்னாவையும் அறிவோடு வரிசை பார்க்க ஆரம்பித்தாங்க. முஅத்தஸிலாவுடைய கொள்கை என்ன, குர்ஆனாக இருந்தாலும் சரி சுன்னாவாக இருந்தாலும் சரி அறிவோடு வரிசை பார்க்கணும், அறிவிற்கு பொருந்தி வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளணும். இப்போ குர்ஆன் அதில் என்ன செய்வாங்கன்னா,
குர்ஆனில் வந்து அறிவுக்கு பொருந்தக்கூடிய வசனங்களுக்கு அப்படியே பொருள் எடுத்துக்குவாங்க. பொருந்தாத வசனங்களுக்கு என்ன செய்வாங்க? மாற்று விளக்கம் சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க? மாற்று விளக்கம் சொல்லுவாங்க. உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செஞ்சான், கைத்தடியை கொடுத்தான். அந்த கைத்தடியை கொண்டு அவர் என்ன செஞ்சார்? பாறை அடித்தார். இன்ஃபஜரத் மின்ஹா இஸ்னா அஷ்ரத்த ஒயினா, அப்படி தானே? 12 நீரூற்றுகள் அங்கிருந்து புறப்பட்டது இல்லையா? அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது 12 நீரூற்றுகள் ஆல்ரெடி இருக்குது. அந்த நீரூற்றில் என்ன செய்யப்பட்டிருக்கு? இவர் வந்து அந்த கம்பை கொண்டு ஓட்டையை போட்டார், பாறையில் அடித்தார், பாறையிலேருந்து நீரூற்று வந்தது என்று குர்ஆன் சொல்லுகிறது. இவங்க அதை எப்படி விளக்குவாங்க? ஆல்ரெடி அங்கே 12 நீரூற்று இருக்குது. அந்த நீரூற்றை வந்து என்ன செய்கிறாரு? கொம்பை வச்சு இவர் குத்தி குத்தி அடையாளப்படுத்தினார். எப்படி இருக்குது இது? வந்து அறிவின் அடிப்படையில் செய்வோம். ஏன்னா இதை வந்து நாத்திகன் மறுக்க மாட்டான். இந்த வாதம் சொன்னால் நாத்திகன் என்ன செய்வான்? கரெக்டு தானே, என்ன இருக்குது, ஏற்றுட்டு போயிடுவோம். அது போன்று என்ன செய்வாங்க? அவங்க எல்லாரும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருவாங்க. கடல் அடித்தானா கடல் அடிக்கலை, கடலுக்கு பக்கத்தில் அடித்தார் அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க? எல்லாத்துக்கும் மாற்று விளக்கம். இது போன்று இதெல்லாம் வந்து சராசரி அறிவால் புரிந்து கொள்ள முடியாதோ அது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருவாங்க. குர்ஆன் வசனமாக இருந்தால். ஹதீஸாக இருந்தால் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? மறுத்துருவாங்க டோட்டலாக. இது ஹதீஸே அல்ல. அப்படி இது ஹதீஸாக இருந்தாலும் இது அறிவுக்கு பொருந்தலை, குர்ஆனுக்கு முரண்படுது, ஓரந்தல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் முஅத்தஸிலாக்களுடைய வாதம். அப்போ இந்த முஅத்தஸிலாக்களும் யார் தான்? பிதஅத்வாதிகள் தான். அடுத்ததாக இந்த சமுதாயத்தில் தோன்றிய பிதஅத்வாதிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜஹமியாக்கள். ஜஹம் பின் சஃப்வான் என்பவனால் உருவாக்கப்பட்ட சித்தாந்தம் தான் ஜஹமியா. ஜஹமியா கொள்கையில் என்ன வழிகேடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்குரிய பேர்கள் பண்புகள் இது ரெண்டுமே குர்ஆனில் இருக்கும். அல்லாஹ் அவனை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது அல்லாஹ்வுடைய பேர்களை சொல்லுகிறான், பண்புகளை சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய பேரை மறுத்துருவாங்க, பண்பை மறுத்துருவாங்க. ஏன்? அல்லாஹ்விற்கு பேர் இருக்குது என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு பண்பு இருக்குது என்று சொன்னால், அதன் மூலமாக அல்லாஹ்விற்கு மனிதர்களுக்கும் முமாசிலத்து ஏற்படுகிறது. முமாசிலத்தின் என்ன அர்த்தம்? ஒரு ஒப்புமை ஏற்படுகிறது. மனிதன் மாறித்தான் அல்லாஹ் அப்படின்னு நினைக்க தோணும், அப்படி நினைக்கக்கூடாது. அதனால் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு பேர் இல்லை, அல்லாஹ்வுக்கு பண்பு இல்லை என்று மறுக்கணும் அப்படின்ற கோட்பாடை சொன்னதான் யார்? ஜஹம் பின் சஃப்வான். இதில் இவங்களுடைய இந்த கோட்பாடில் ஒரு பகுதியில் முஅத்தஸிலாக்களும் இணைந்து கொள்வார்கள். என்ன பகுதி? அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுப்பாங்க, பேர்களை ஏற்றுக்கொள்வாங்க. யார்? முஅத்தஸிலாக்கள். ஜஹமியாக்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய பேரை மறுப்பாங்க, பண்பை மறுப்பாங்க. இப்போ நம்ம பழைய கால தலைமுறை இடத்துல அல்லாஹ் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கண் இல்லாமல் பார்க்கக்கூடியவன், காது இல்லாமல் கேட்கக்கூடியவன், வாய் இல்லாமல் பேசக்கூடியவன், இப்படி தானே? நவுதுபில்லா, இப்படி தான் அல்லாஹ் சொல்லுவாங்க. அல்லாஹ் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் கண் இல்லை, ஆனால் எல்லாத்தையும் பார்ப்பான். நவுதுபில்லா. இது அல்லாஹ்வை வந்து வர்ணிக்கிறதா? இப்படி அல்லாஹ் தன்னை பற்றி சொன்னானா? அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வை பற்றி இப்படி சொன்னாங்களா? அப்போ எந்த அடிப்படையில் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் யாருடைய நம்பிக்கை? ஜஹமியாக்களுடைய நம்பிக்கை. அல்லாஹ்வுக்கு கண் இல்லை, ஜஹமியாக்கள் அதை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி முஅத்தஸிலாக்கள் அதே தான் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு காது இல்லை. இதெல்லாம் வந்து அல்லாஹ்வோடு பேசக்கூடிய பண்பாடு கேட்டால் கிடையாது. அல்லாஹ் தனக்கு இருப்பதாக சொன்ன பண்புகளை மறுப்பது, அல்லாஹ் தனக்கு இருப்பதாக சொன்ன பண்புகளை மறுப்பது. இப்போ இந்த கோட்பாடெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால், இந்த ஜாஹிலியா கொள்கையிலிருந்து வந்தது. இப்போ ஜஹமியாக்கள் யார்? அவங்க ஒரு பிதஅத்வாதிகள். பிதஅத் என்று சொன்னால் கொள்கை ரீதியான பிதஅத்தை செய்தவர்கள். அடுத்ததாக முர்ஜியாக்கள். முர்ஜியாக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால், ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவன் பாவம் செய்கிறான். அப்போ அவன் யார் அப்படின்னு சொன்னால், ஹவார்ஜிகள் சொன்னாங்க அவனை காஃபிர்னு இல்லையா? முஅத்தஸிலாக்கள் சொன்னாங்க அவன் யார்? காஃபிரும் இல்லை, மூமினும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. முர்ஜியாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் பாவம் செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அவன் மூமின். எப்படிப்பட்ட மூமின்?
அவருடைய ஈமானுக்கும் அபூபக்கர் அவருடைய ஈமானுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நவுதுபில்லா. யாருடைய ஈமானுக்கும் ஒரு சராசரி முஸ்லீமுடைய ஈமானுக்கும் அபூபக்கர் அவருடைய ஈமானுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று சொல்லக்கூடியதான் யாருடைய கொள்கை? முர்ஜியாக்குடைய கொள்கை. எல்லாரும் கம்ப்ளீட் ஈமானும். சரி, அதனால் நம்ம அமல் செஞ்சாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி எங்கே போயிடலாம்? சொர்க்கம் போயிடலாம். ஏன்? அதான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்களுக்கு சொர்க்கம் சொல்கிறாங்களே ரசூலுல்லாஹ், அதை மட்டும் தான் பிடிச்சிப்பாங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி எதுவுமே வேண்டாம் அவங்களுக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்களுக்கு சொர்க்கம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதனால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டானா அவன் யார்? முஸ்லீமு முமினு. அவனை நாம் என்ன செய்ய முடியாது? இவன் ஃபஸ்ட் கிரேடில் உள்ளவன் செகண்ட் கிரேடில் உள்ளவன் அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, வகைப்படுத்த முடியாது. எல்லாரும் ஒரே கேட்டகரி தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் முர்ஜியாக்கள். அதாவது ஒருவன் பாவம் செய்வதனால் அவனுடைய ஈமானில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை என்ன? அல் ஈமானு யஸீது பித்தாஅத்தி வ யன்குஸு பில் மஅசியா. ஈமான் என்பது கட்டுப்படுதலால் கூடும், அதிகரிக்கும். அல்லாஹ்விற்கு மாறு செய்வதால் ஈமான் குறைந்து விடும் என்று சொல்லக்கூடிய கொள்கை உடையவர்கள். அப்போ இந்த கொள்கைக்கு மாற்றமான கொள்கை தான் யார் சொன்னாங்க? முர்ஜியாக்கள் சொன்னார். இப்போ இவங்க யார்? இவர்களும் கொள்கை ரீதியான பிதஅத்தை செய்தவர்கள். அடுத்ததா அஷாயிராக்கள். அஷ்அரி என்று சொல்லக்கூடிய இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய வழி வந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க தான் இந்த அஷாயிராக்கள். நம்மளை சுற்றி பெரும்பான்மை யாருண்டா அஷாயிராக்கள் தான். நம்மளை சுற்றி பெரும்பான்மை யார்? அஷாயிராக்களும் சூஃபியாக்களும் தான் இருப்பாங்க. சரிங்களா? இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி 260 பிறந்தார். எப்போ பிறந்தார்? ஹிஜ்ரி 260 பிறந்தார். சரிங்களா? அவர் அரியல் ஜுபாயி என்று சொல்லக்கூடிய ஒரு முஅத்தஸிலியால் வளர்க்கப்பட்டார். அவருடைய சிறிய தந்தை அவர், அதாவது தாயை கட்டி இரண்டாவது கணவன். சரிங்களா? அவருடைய தாயாருக்கு இரண்டாவது கணவன். இப்போ இவருடைய தந்தை மரணித்து விட்டார். மரணித்ததற்கு பிறகு அரியல் ஜுபாயி என்பவர் இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி அவருடைய தாயாரை திருமணம் செய்து கொண்டார்கள். அதனால் அவருடைய வளர்ப்பில் தான் யார் வளர்ந்தாங்க? இவர் வளர்ந்தார். இவருடைய 40 வயது வரையிலும் இவர் யாராக இருந்தார்னா அவர் முஅத்தஸிலி. யார்? அலி அல் ஜுபாய் என்பவர் முஅத்தஸிலி. அவர் முஅத்தஸிலியாக வளர்க்கப்பட்டார். முஅத்தஸிலா கொள்கையில் இருந்தவர். பிறகு அவர் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் அவருக்கு தெரியுது முஅத்தஸிலா கொள்கை என்பது வழிகேடு. அந்த வழிகேட்டை எதிர்த்து இருந்தாங்க, பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கொள்கை சொன்னார். என்ன கொள்கை அப்படின்னா, இந்த எல்லா அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளையும் முஅத்தஸிலாக்கள் மாற்றி விளக்கம் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய கை, அல்லாஹ்வுடைய குதரத், அல்லாஹ்வுடைய முகம், அல்லாஹ்வுடைய பாதம், இப்படி என்னெல்லாம் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ் வந்து அர்ஷில் உயர்ந்திருக்கிறான், அல்லாஹ் இறங்கி வருகிறான், இப்படி என்னெல்லாம் அல்லாஹ்வுடைய தொடர்புடைய பண்புகளாக சொல்லப்படுதோ எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? முஅத்தஸிலாக்கள் மாற்று விளக்கம் சொல்லுவாங்க அல்லது மறுப்பாங்க. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க? அதில் 7 பண்புகளை அல்லாஹ்வுக்கு இருப்பதாக உறுதி செய்தார்கள். மற்ற பண்புகளுக்கு மாற்று விளக்கம் சொன்னாங்க. எல்லாத்தையும் மறுக்கல, அவங்கள மாதிரி மாற்று விளக்கம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இது யாருடைய கொள்கை? அஷ்அரியாக்களுடைய கொள்கை. இப்போ அதில் வந்து அல்லாஹ்வுக்கு இல்ம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு குதரத் இருக்கிறது, அல்லாஹ் ஹய்யா இருக்கிறான், இப்படின்ற பண்புகள்லாம் என்ன செய்வாங்க? அவங்க அல்லாஹ்வுக்கு இருப்பதாக உறுதி செய்வாங்க. அல்லாஹ்வுடைய கரம், அல்லாஹ்வுடைய கை என்று சொல்லக்கூடியது, அல்லாஹ்வுடைய முகம் என்று சொல்லக்கூடியது, அல்லாஹ் அர்ஷில் உயர்ந்திருக்கிறான் என்று சொல்லக்கூடியது, இது போன்ற பண்புகள் எல்லாம் என்ன செய்வாங்க? மாற்று விளக்கம் சொல்லுவாங்க. கை என்றால் குதரத் என்று சொல்லுவாங்க, முகம் என்றால் தாத் என்று அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி அர்ஷில் உயர்ந்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவாங்க. இப்படி என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய பண்புகளை பலதையும் மறுத்தார்கள். குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய கலாம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்தில் இருக்கும்போது கலாமு, பூமிக்கு வந்து விட்டால் அது கலாம் அல்ல. லெஃப்ட்லாம் நம்மள்கிட்ட வந்து அது ஒரு படைப்பு, இப்படி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. முஅத்தஸிலாக்கள் மொத்தமாகவே என்ன செய்வாங்க? மஹ்லூக்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வகுப்புடைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறோம். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் முஅத்தஸிலி ஒருவருக்கும் நடந்த விவாதத்தை நம்ம என்ன செஞ்சோம்? படித்து காட்டணும் இல்லையா? 2 பேருக்கு மத்தியில் எது சம்பந்தமாக விவாதம் நடந்தது? குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாமா அல்லது அது ஒரு படைப்பா அப்படின்ற ஒரு விவாதம் நடந்தது இல்லையா? அப்போ அந்த விவாதத்தில் இமாம் அவர்கள் செஞ்சாங்க,
குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் என்பதற்கான ஆதாரங்களை வச்சாங்க. முஅத்தஸிலி என்ன செஞ்சாங்க? குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் அல்ல என்பதற்கு ஆதாரம் வைக்க முடியல, மாறா என்ன செஞ்சாங்க? அவங்க லாஜிக்கே சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ இதுதான் முஅத்தஸிலாக்குடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி என்ன செஞ்சாங்க? அஷரிகள் நம்பினாங்க. இந்த அஷாயிரா என்கிற கூட்டமும் வழிகட்ட கூட்டம். ஏன்னா அந்த கூட்டம் உருவானது எப்போது? ஹிஜ்ரி 300க்கு பின்னாடி. 40 வருஷம் அவர் யாராக இருந்தார்? முஅத்தஸிலியா இருந்தார். அதுக்கப்புறம் தான் அஷாயிரா என்கிற கொள்கையை தன்னுடைய 40வது வயதிற்கு பிறகு இமாம் அவர்கள் உருவாக்கினார். ஆனால் இமாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமாம் மரணிக்கிற போது அவர் உருவாக்கிய அஷாரியா கொள்கையில் அவர் மரணிக்கலை. யார்? இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஷரியா மரணிக்கலை. வேற யாரா மரணிச்சாங்க? அஹ்லு சுன்னாவா மரணிச்சாங்க. எப்படி அஹ்லு சுன்னாவா மரணிச்சாங்க அப்படின்னா, அவர் எழுதிய கடைசி காலத்தில் எழுதிய ஒரு புத்தகம் இருக்கு, இபானா ஃபி உசூலி தியானா. இபானா ஃபி உசூலி தியானா என்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் இமாம் அவர்கள் சொன்னாங்க, நான் இது நாள் வரைக்கும் கொண்டிருந்த கொள்கைகளை எல்லாவற்றையும் கழட்டி எறிந்து இமாம் அஹ்லு சுன்னா என்று சொல்லப்படுகிற இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையின் பக்கம் மீண்டு விட்டேன். அவர் என்ன செய்கிறாரு? அந்த இபானா என்கிற நூலுடைய 20வது பக்கத்தில் சொல்லுவாங்க. இந்த புத்தகத்துடைய 20வது பேஜில் என்ன செய்வாங்க? இமாம் சொல்கிறாங்க, நான் வந்து என்ன செஞ்சிட்டேன்? இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன கொள்கை சொன்னார்களோ அந்த கொள்கையின்பால் நான் மீண்டு விட்டேன். அப்போ அவர் யார் அல்ல? அவர் அஷாரி அல்ல. அஷாயிரா என்கிற கொள்கையை உருவாக்கியவர் அவர். ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு? அதுலேருந்து திரும்பி விட்டார், ருஜூ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, மீண்டு விட்டார் என்று சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இமாம் அவர்கள் இருந்தாங்க, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் எந்த இமாமுடைய புத்தகத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோமோ அவருடைய கொள்கைக்கு திரும்பிட்டாங்க. ஏன்னா நம்ம ஃபுக்காக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு பேர் சொன்னோம் இல்லையா? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு சொன்னோம் இமாமுல் ஆலம் என்று சொல்லுவாங்க அப்படின்னு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க? இமாம் தாருல் ஹிஜ்ரா என்று சொல்லுவாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபக்கீஹ் என்று சொல்லுவாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க? இமாம் அஹ்லி சுன்னா என்று சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த இமாமுடைய காலகட்டத்தில் வழிகேடுகள் தோன்றியதை விட இந்த இமாமுடைய காலகட்டத்தில் தான் கூடுதலாக இருந்தது. அந்த வழிகேடுகளை எல்லாம் எதிர்த்து அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை என்ன என்பதை நிலைநாட்டுவதற்கான கொள்கை பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர் யார்? இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அப்போ அதனால தான் என்ன செய்வாங்க? இவரை வந்து இந்த பேரை சொல்லி அடையாளப்படுத்துவாங்க. அப்போ இவரே என்ன செய்கிறாங்க? இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, நான் இமாம் அஹ்லு சுன்னாவாகிய இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கொள்கையின் பக்கம் திரும்பி விட்டேன் என்று சொல்லுவாங்க. இப்போ அதன் அடிப்படையில் அவர் மரணிக்கிற போது என்ன இல்லை, அவர் இந்த கொள்கையில் இல்லை. ஆனால் துரதிர்ஷ்டம் என்னன்னு சொன்னால், இமாம் அவர்கள் அந்த கொள்கையிலேருந்து மீண்டுட்டாங்க. அந்த கொள்கையை கற்றுக்கொண்டவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? அதுதான் சரி என்று இமாம் பாக்கிலானி போன்றவர்கள், இமாம் ராசி, அபு ஹாத்திம் இல்லை, ராசி இல்லை, இங்கே ஃபஹ்ருதீன் ராசி, மஃபாத்தியுல் கைப் என்கிற தஃப்சீர் நூலை எழுதியவர். தஃப்சீருல் கபீர் என்கிற பேரில் மஃபாத்தியுல் கைப் 2 பேர் இருக்குது அந்த தஃப்சீர் கிதாப். அந்த கிதாப் எழுதிய இமாம் ஃபஹ்ருதீன் ராசி, இமாம் பாக்கிலானி, இமாம் ஜுவைனி, இந்த அறிஞர்களை என்ன செஞ்சிட்டாங்க? இந்த கொள்கையை அப்படியே பற்றி பிடித்தாங்க. எந்த கொள்கையை? இமாம் சொன்ன கொள்கையை சொல்லிட்டு பெரிய ஒரு அபாண்டம் என்னென்னா, இமாம் வழித்தவர் செல்லுதான்னு சொல்லிட்டாங்க. யார் அந்த கொள்கையை உருவாக்கி அவங்களுக்கு சொன்னாங்களோ அந்த இமாம் யாராயிட்டார்? வழிகட்டு போயிட்டார். அதனால் அவர் சொன்ன கருத்தெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அவர் தான் இப்போ என்ன செஞ்சிட்டாரு? வழிகட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா, ஒரு முஅத்தஸிலா கூட்டம் உருவாக்கின முஅத்தஸிலி அவர் வழிகட்டு போயிட்டார், ஆனால் நாங்களாம் என்ன செய்கிறோம்? அதே கொள்கையில் இன்னும் ஸ்டடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களே, அதே ஒரு நிலை இமாம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதனால் இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர் வந்து கடைசி காலத்தில் நினைச்சிட்டார், நேர்வழிக்கு வந்தார். அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையில் தான் அவர் மரணித்தார். அதனால் அவரை என்ன செய்வோம்? நம்ம இமாம் அஹ்லு சுன்னா கூடிய இமாம்களில் ஒருவராக தான் பார்ப்போம். ஆனால் அவருடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள் என்ன செய்யல, இந்த இபானா ஃபி உசூல் தியானா என்கிற புத்தகமும் மக்காலத்துல் இஸ்லாமியின் என்கிற புத்தகம் தானே தவிர மற்ற புத்தகங்களாக என்ன செய்யல எதுவுமே நமக்கு கிடைக்கிறதா இல்லை, அவைலபிள் இல்லை. ஒருவேளை அதெல்லாம் தான் அவருடைய வழிகட்ட கருத்துக்களை தாங்கி இருக்கிற புத்தகங்களாக கூட இருந்திருக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த அஷாயிரா என்கிற கொள்கையும் என்னது? வழிகட்ட கொள்கை. இவங்களும் யார்? கொள்கை ரீதியான பிதஅத்துகளை உருவாக்கியவர்கள்.
அதற்கு அடுத்த அப்படியா கடைசியாக இவங்களை மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் பிரபலமாக இருக்கக்கூடிய கூட்டங்களை மட்டும் நான் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். சூஃபியாக்கள் என்று சொல்லக்கூடியவங்க, தசவுஃப் கொள்கை. இந்த கொள்கையை பற்றி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன ரொம்ப ஒரு பிரபலமான வாசகம் இருக்குது. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நினைச்சாங்க, மனாக்கிப் இமாம் ஷாஃபி என்கிற ஒரு புத்தகத்தில் நினைச்சாங்க. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறாங்க. என்ன சொல்லி, காலையில் ஒருத்தனை சூஃபி ஆகிட்டா நீ மாலைக்குள்ளே அவனை என்ன செய்யலாம், பைத்தியக்காரனாக பார்ப்ப அப்படின்ட்டாங்க. அதான் சூஃபியா கொள்கை. சிம்பிளாக சொன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய வாசகத்தை தான் எடுத்துக்கணும், அதுக்கு இரவலாக எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதுதான் சூஃபி கொள்கை. தசவுஃப் என்பது என்னது, மார்க்கத்தில் அவர்கள் என்ன செய்யுது, ஒரு பற்றற்ற நிலை என்று சொல்லி உருவாக்க ஆரம்பித்து அது என்ன செய்யுது, ஆடல் பாடல் கச்சேரி என்று மெய்ஞானம் என்று அதற்கு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நக்ஷபந்தியா, ஷாதுலியா, சிஸ்தியா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஜீசானியா, இப்படி பல தரிக்காக்கள் இருக்குது. இதெல்லாம் ஷியா, இது வந்து சூஃபியாக்குடைய வழிமுறைகள். இப்போ இந்த சூஃபிச கொள்கை என்பதும் வழிகட்ட சித்தாந்தம். இவங்களை என்ன சில குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்கள் புரிந்தது போன்று புரியவில்லை. நேர்வழிக்கான அளவுகள் என்ன அப்படின்றத நம்ம சொன்னோம் கடந்த அமர்வில். என்ன சொன்னோம், குர்ஆனையும் சுன்னாவையும் எப்படி புரியணும், சஹாபாக்கள் புரிந்தது போன்று புரியணும். சஹாபாக்களுக்கு அடுத்தபடியா தாபீன்கள், தாபீன்களுக்கு அடுத்தபடியா தபவு தாபீன்கள், தபவு தாபீன்களுக்கு அடுத்தபடியா இமாம்கள், நேர்வழியில் இருந்த இமாம்கள். அப்போ இவங்களுக்கு மாற்றமாக குர்ஆனையும் சுன்னாவையும் ஒருவர் புரிந்து அதன் அடிப்படையில் ஒரு விளக்கம் சொல்கிறார் என்று சொன்னால் அவர் யார், பிதஅத்வாதி. அவர் பிதஅத்வாதி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ இதான் அளவுகோல், சரிங்களா? இப்போ இந்த அளவுகோல் கொண்டு நின்று கொண்டு தான் என்ன செய்யணும், நம்ம பிதஅத்தை பார்க்கணும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சொன்னது எந்த பிதஅத்து, கொள்கை சார்ந்த பிதஅத். அடுத்ததாக கொள்கைக்கு அப்பாற்பட்ட பிதஅத்துகள் இருக்கா, இருக்கு. அதற்கு என்ன சொல்லுவாங்க, பிதா அமலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் சொன்னது பிதஅத்துல் இஅ்திகாதியா, இரண்டாவது பிதா அமலியா. இன்ஷா அல்லாஹ் பிதா அமலியாவை பற்றி நம்ம நினைச்சலாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம், சரிங்களா? இதே வகுப்பில் எல்லாமே சொல்ல வேண்டியது இல்லை. அதனால் இன்ஷா அல்லாஹ் பிதா அமலியா, அமல் சார்ந்த பிதஅத்துகள் எது அப்படின்றத பற்றிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய வகுப்பில் பார்ப்போம். இப்போ இதில் ஏதாவது சொல்லப்பட்ட செய்திகள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க, நம்ம தெளிவுபடுத்தும். அனைத்து பிரிவுகளும், அதாவது சகோதரர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த பிரிவினைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இவை அனைத்துமே குஃப்ர் ஆகுமா, இதில் ஏதாவது ஒன்று பின்பற்றினா அது நிராகரிப்பாகுமா என்று கேட்குறாங்க. பொதுவாக வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி, இஃப்தரக்கத் பனி இஸ்ராயில் சின்தம் வ சபஈன மில்லா வ தஃப்தரிக் உம்மத்தி ஸலாஸும் வ சபஈன மில்லா குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்லா வாஹிதா. சஹாபாக்கள் கேட்குறாங்க, மாஹி யா ரசூலுல்லாஹ், அதாவது பனி இஸ்ராயில் சமுதாயம் 72 கூட்டமாக பிரிந்தது, என்னுடைய உம்மத்தினர்கள் 73 கூட்டமாக பிரிவார்கள், எல்லோரும் நரகம் செல்வார்கள் ஒரு கூட்டத்தாரை தவிர. இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, மாஹி யா ரசூலுல்லாஹ், அந்த ஒரு கூட்டம் இது அல்லாஹ்வின் தூதர் அவர்களே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழிமுறையில் இருக்க கண்டீர்களோ அந்த வழிமுறையில் இருக்கக்கூடியவர்கள். அவங்க தான் யார், சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் அஹ்லுஸ் சுன்னாவினர்கள். மற்றவர்களாக யார், அஹ்லுல் பித்ஆவினர்கள். அஹ்லுல் பித்ஆவினர்கள் எங்கே போவாங்கன்னா நரகம் தான் செல்வாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அஹ்லுல் பித்ஆவினர்கள் அனைவருமே குஃபார்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லாருமே குஃபார்களா என்று கேட்டால் கிடையாது. அவர்களை காஃபிர்கள் என்று ஏகோபித்து முன் சென்ற அறிஞர்கள் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ராஃபிதாக்களை காஃபிர் என்று சொல்லியிருக்கிறாங்க, ஜஹமியாக்களை காஃபிர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஜஹமியாக்கள் யார், அது ஜஹம் பின் சஃபானால் உருவாக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய பெயர்களையும் மறுத்தார்கள், பண்புகளையும் மறுத்தார்கள், அதுதான் குஃப்ர். அதனால் அவங்க காஃபிர். கதிரியாக்களை காஃபிர் என்று சொன்னாங்க. கதிரியாக்கள் என்று சொன்னால் யார், கதிரை மறுக்க வரக்கூடியவர்கள். கதிர் என்று உண்டு இல்லை, ஏன்னா அது ஈமானுடைய அடிப்படை, அதை மறுக்கிறாங்க. அதை மறுத்தவங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, காஃபிர் என்று சொல்லியிருக்கிறாங்க. முர்ஜியாக்களை காஃபிர் என்று சொன்னவர்களும் இருக்கிறாங்க, காஃபிர் அல்ல என்று சொன்னவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் ராஃபிதாக்கள் என்று சொன்னவங்க யார், ஷியாக்கள் ஒரு கூட்டம். ராஃபிதாக்களை காஃபிர் என்று சொல்லியிருக்கிறாங்க, ராஃபிதாக்களை காஃபிர் என்று சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி உள்ள கூட்டங்களை வழிகேடர்கள் என்று மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர
காஃபிர் என்று சொல்லலை. அதில் சில நம்பிக்கைகள் குஃப்ரானதும் இருக்குது. இப்போ நம்ம சூஃபிச கொள்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இறந்தவர்களிடத்தில் உதவி தேடலாம், இறந்தவர்களை அழைத்து பிரார்த்திக்கலாம் என்று சொல்லக்கூடியவங்க யார்? சூஃபி கொள்கையை சொல்லக்கூடியவங்க தானே. அப்போ அது என்னது? அதுவும் குஃப்ர் தான். அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் உதவி தேடினால் அதற்கு பேர் என்னது? அது அப்பட்டமான குஃப்ர். அப்போ அந்த குஃப்ருடையவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அடையாளப்படுத்தப்பட்டது இது போன்ற மக்களைத்தான். சூஃபிகளில் என்ன செய்கிறாங்க? பல கூட்டம் இருக்குது. சூஃபி என்று சொல்வது ஒரு கெட்ட பேர் நம்ம நினைக்கக்கூடாது. யார் கொள்கைக்கு முரணாக இருந்து கொண்டு சூஃபியாவை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் வழிகட்டவங்க. அதல்லாத சூஃபிசம், அதாவது தசவுஃப் என்கிற அந்த கொள்கை, அதை பொறுத்த வரைக்கும் ஜுஹுத் என்கிற ஒரு செய்தி இருக்குது. ஜுஹுத் என்னது? உலகப்பற்றின்மை. சரிங்களா? இமாம் வக்கீ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் அஹமது பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இவங்க எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க. எழுதியிருக்கிற தொகுத்திருக்கிற ஒரு கிதாபு தான் என்னது? ஜுஹுத். கிதாபு ஜுஹுத் அப்படின்னு என்னது? உலகப்பற்றின்மை. அந்த அடிப்படையில் ஒருவர் சூஃபி என்று சொன்னால் அவரை நாம் நினைச்ச முடியாது. வழிகேடர் என்றும் சொல்லக்கூடாது, காஃபிர் என்றும் சொல்லக்கூடாது. ஆனால் கொள்கை ரீதியான வழிகேட்டை விதைத்துவிட்டு அதன் மூலமாக ஒரு சூஃபியை அடையாளப்படுத்திட்டா அது என்னது? சில நேரத்தில் அது குஃப்ராக இருக்கும், சில நேரத்தில் அது வழிகேடாக இருக்கும். இப்போ இப்படி என்ன செய்கிறோம்? மற்ற வழிகேடர்களிடமிருந்து 2 விஷயங்களை பார்க்குறோம். அடையாளப்படுத்தப்பட்டது இவங்களைத்தான், மற்றவங்களாம் என்னது? வழிகேடர்களாகத்தான் சொல்லப்பட்டது. நம்ம பாடத்துக்கு சம்மந்தம் இல்லாதது, சரி இருந்தாலும் தெளிவுபடுத்தி வச்சிடலாம். ஓமன் சொல்லலை, அவங்க யமன் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய தாவா களத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஃபித்னா என்ன அப்படின்னு சொன்னால், சில இளைஞர்கள் அவர் சொன்ன மாதிரி சில வாலிபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா யமனுக்கு போகிறாங்க. இங்கேருந்து யமனுக்கு போயிட்டு அங்கே போய் படிச்சுட்டு வராங்க. அங்கேயும் முழுமையாக படிச்சுட்டு வராங்களாம் கிடையாது. 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன செய்கிறாங்க? யமனில் இருக்கக்கூடிய அறிஞர்கிட்ட தான் கல்வி இருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹிக்மத்து யமானியா. சரிங்களா? அல் இல்முல் யமானி வல் ஹிக்மத்து யமானியா. அப்போது அந்த யமனில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட போய் தான் என்ன செய்யணும்? கல்வி கற்கணும். அதனால் அவங்கள்ட்ட கல்வி படித்தவங்க தான் மார்க்கம் சொல்வதற்கு தகுதி என்றெல்லாம் என்ன செய்வாங்க? ஒரு பரப்புரை சொல்கிறாங்க. இது அவங்களுடைய அறியாமை. மார்க்கத்தை சொல்வதற்கான அளவுகோல் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவர் மார்க்கத்தை கற்றிருக்கணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முறையாக அக்கீதாவையும் மன்ஹஜையும் ஃபிக்ஹையும் ஒரு அறிஞரிடமிருந்து கற்றுக்கொண்டால் தான் அவர் என்ன செய்ய முடியும்? அந்த கல்வியை சொல்ல முடியும். அதை சொல்லுவதற்கு யமனுக்கு தான் போடணும்னு கிடையாது. யமனில் போனால் தான் கிடையாது. எங்கே போனாலுமே, மதீனாவுக்கு போனாலும் அது நடக்கும். மதீனாவில் என்ன செய்கிறாங்க? சரியான கல்வியை சுமந்த அறிஞர்கள் இருக்கிறாங்க. மக்காவுக்கு போனாலும் நடக்கும், குவைத்துக்கு போனாலும் நடக்கும். எங்கெல்லாம் அந்த சரியான கொள்கையின் அடிப்படை, இப்போ நம்ம சொன்ன மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கான அளவுகோல் சொன்னோம் இல்லையா? சஹாபாக்குடைய புரிதலை அடிப்படையாக கொண்டு, தாபீன்கள் தாபீன்கள் என்கிற அந்த நேர்வழியில் இருந்த மக்களுடைய புரிதலை அடிப்படையாக கொண்டு எங்கே இந்த கல்வி கொடுக்கப்படுகிறதோ அங்கே சென்று கற்றுக்கொண்டால் அவங்க யார்? அவங்க கல்வி சொல்வதற்கு தகுதியானவங்க. சரிங்களா? அதெல்லாமல் யமனுக்கு போய் அவங்களே அப்படி சொல்கிறது கிடையாது. அதான் ஒரு பெரிய வேடிக்கை. யமனில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர்கிட்ட நாம் கேட்குறோம், யமனுக்கு கல்வி கற்பத வேண்டும் என்று சிலர் படையெடுத்து வர்றாங்க அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, அப்படி யாரும் இங்கே வர வேண்டாம், இங்கே உள்ள சூழ்நிலை சரியில்லை, ஆபத்தான சூழ்நிலையில் நாங்கள் இருந்துட்டுருக்கிறோம். இதை யமனில் உள்ள அறிஞர் சொல்லக்கூடிய பதில். அப்போ இது என்னது? ஒரு விதமான மூர்க்கத்தனமான போக்கு. மார்க்கத்தை சரியாக புரியாமல் முழு ஃபித்தீன் என்று சொல்லுவாங்க இல்லையா? மார்க்கத்தில் வரம்பு மீறுதல். இந்த வரம்பு மீறுதலான போகக்கூடியவர்களிடத்தில் இது போன்ற சித்தாந்தங்கள் உருவாகும். அவங்க என்ன செய்கிறாங்க? இப்படிப்பட்ட ஒரு பரப்புரையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதற்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லை, ஆதாரமும் இல்லை. சரிங்களா? இன்னும் சொல்ல போனால் அவங்க என்ன செய்வாங்க? நம்ம நாட்டில் இருக்கிற யாருமே அறிஞரை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. அதான் அவங்களுடைய பெரிய ஒரு ஃபித்னா. நம்ம கூட இருக்கக்கூடிய ஷேக் கமாலுதீன் மதனியாக இருக்கட்டும், அதே போன்று நம்ம ஷேக் அப்துல்சலாம் மதனியாக இருக்கட்டும், ஷேக் அனீசுர் ரஹ்மான் மதனியாக இருக்கட்டும், இவங்க யாருமே யாரும் இல்லை, கல்வியாளர்கள் கிடையாது. அப்போ என்னது? இதை இந்த
சில ப்ராடக்ட்டுக்கான மார்க்கெட்டிங் மாதிரி எங்களுக்கு இங்கே மட்டும்தான் கிளை இருக்குது, வேற எங்கேயும் கிளை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தம். அது அவருடைய அறியாமை. அது இன்னும் நம்ம படிக்கலை. அதாவது கூட்டு துவா என்பது எந்த விதத்தில் வரும்னு கேட்குறாரு. அதை பற்றி இன்னும் நம்ம படிக்கலை. சரிங்களா? அதான் அடுத்த பாடத்தில் நம்ம படிக்கிறோம். வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.